ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம 8th கோட் பார்க்கலாம். அப்கிரேட் யுவர் செல்ஃப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நாட் இன் சம்ஒன்ஸ் லைஃப். ஒருவரின் வாழ்க்கையில் அல்ல, தேவனின் பிரசன்னத்தில் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமே. ஸோ ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஆண்டவர் எனக்கு சில நபர்களுடைய இறுதிய காரியங்களை எனக்கு காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஏன்னா அவங்க வெளியே பார்க்கும் பொழுது தே ஆர் வெரி ஃபைன், வெரி குட். அவங்க எல்லாம் நிறைய கவுன்சிலிங், நிறைய ப்ரேயர்ஸ், எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனா அவங்களோட அந்த ஹார்ட், அந்த இன்டென்ஷன், உள்ளான காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவுமே ஷாக்கா இருந்தது. அது வரைக்கும் அவங்களெல்லாம் நான் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு அவங்க லோ ஸ்டாண்டர்டா இருக்காங்களே அப்படிங்கறத பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் கடவுள் எனக்கு காட்டும் பொழுது என்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், பாரு இவங்க எவ்வளவு ஒரு கியூரியாசிட்டியா, எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்க, மற்றவங்களோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா தே ஆர் நாட் ரெடி டு நோ அபவுட் த சீக்ரெட்ஸ் அபவுட் ஹெவன். கவுட் சொன்னதுதான், அவங்க பரலோகத்தை பத்தியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி, இந்த காலங்களை நிதானிக்கிறத பத்தி அவங்க அப்கிரேடா இல்ல. தே ஆர் நாட் ரெடி, தே ஆர் நாட் ஈகர், தே ஆர் வெரி ஈகர் and they are ready to know about someone's secret. இதுலதான் அவங்களோட காலத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய பரலோகத்தின் விஷயங்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, என்னுடைய பிளான் என்ன, என்னுடைய வில் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜனங்களுக்குள்ள இல்ல அப்படிங்கறத சொன்னாங்க. சோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். எஸ், அவங்க பார்க்கும் பொழுது வெளியில எல்லாம் நல்லா இருக்காங்க, பட் அவங்களோட இருதயம் இட்ஸ் லைக் ஒரு கல்லறை. அது என்னது, ஒரு அசிங்கமா, ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதுல எப்படி கடவுள் வாசம் பண்ண முடியும்? அப்போ இந்த அளவுக்கு தான் என்ன செய்யுது, சில நபர்களுடைய இருதயங்கள் காணப்படுது. ரீசன்ட் டேஸா நிறைய யூடியூபர்ஸ் பாக்குறேன். அவங்க எல்லாம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி போடுறாங்க. பட் அதை பார்க்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, அவங்களை பத்தி போடுறாங்க, அதுக்குண்டான ரிவார்டு அவங்களுக்கு வரும். பட் அவங்க ஒண்ணுமே தெரியாம அவங்களுடைய ஜெனரேஷன்ல நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜெனரேஷன் என்ன தப்பு பண்ணாங்க, இவங்க பண்ற ஒவ்வொரு காரியங்களுடைய இம்பாக்டும், அந்த கர்ஸ், கடவுளுடைய அந்த கோபம், இது எல்லாமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அது பாதிக்கும். ஸோ எனக்குன்னா ஐ வாண்ட் மை ஜெனரேஷன் பீப்புள் டு லிவ் அ ஹை ஸ்டாண்டர்ட். அவங்க அந்த லோ ஸ்டாண்டர்டாவே இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தரிசனமும் கூட. சோ ஒரு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு காரணம், நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். கடவுள் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மள ஒண்ணுமே பண்ணிட மாட்டாரு. யார வேணாலும் என்ன வேணாலும் நம்ம பேசிடலாம், யார வேணாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம், ஒரு 10 பேர்கிட்ட நம்ம அதை பத்தி சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன் மாறணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் சீசன் என்னோட லைஃப்ல எனக்கு அகேன்ஸ்டா ஒரு சீனியர் சிட்டிசன் ஒருத்தர் எழும்புறாரு. அவரு நிறைய விஷயங்கள் எனக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. லைக் என்னுடைய மினிஸ்ட்ரி, பர்சனல் லைஃப் எல்லாமே அது அஃபெக்ட் பண்ற அளவுக்கு அவங்களோட இம்பாக்ட் இருந்துச்சு. லீகலா நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரிதிங். நான் ஒண்ணு பண்ண, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சர்ச்ல கடவுள் முன்னாடி வச்சு, ஆண்டவரே இது எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ட்டு. ஈவன் தோ அது 1 year டிராவல் ஆச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. நான் அவங்களை நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு நான் கேட்கல, எதுவுமே செய்யல. ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ஒரு சீசன் வரும்போது அந்த ஆஃப்டர் 1 year ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் அவரை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அது எனக்கு ரொம்ப சங்கடமாவும் இருந்துச்சு. அப்போ நான் காட் கிட்ட சொன்னேன், இட்ஸ் ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் எனக்கு அகேன்ஸ்டா அவங்க பண்ணிட்டாங்க, நான் நிறைய அதுக்காக கண்ணீர் விட்டுட்டேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன், அதுக்காக அவங்கள தண்டிக்க தேவையில்லை, இருக்கட்டும் அப்படின்னு நான் கன்வின்ஸ் பண்றேன். பட் காட் செட் இல்ல, அவங்கள நான் எடுக்க போறேன் சொல்லி. வித்தின் ஒரு 2 weeks அவங்க
வந்து இறந்துட்டாங்க. அப்போ நான் அந்த அந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போகும்போது எனக்கு இருந்த ஒரு சங்கடம். நான் அந்த இடத்துல அழுதது இருக்குன்னா, எதுக்கு தேவையில்லாம எனக்கு அகேன்ஸ்டா எழும்பினீங்க, நிறைய விஷயங்களை செஞ்சீங்க. நீங்க அப்படி செய்யாம இருந்திருந்தா இன்னும் நிறைய வருஷம் கூட உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுடைய அந்த ஜீனாலஜி, அவங்களோட அந்த வம்சம் இருக்குல்ல, அதையோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் யாருமே கிடையாது, அது இவங்களோட முடிஞ்சு போயிடுச்சு. சோ அதெல்லாம் நான் அப்படி பாக்குறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்யறோம், பரப்புறோம் அப்படிங்கும் பொழுது எல்லா நேரத்திலயும் கடவுள் வந்து அமைதியா இருந்துட்டு இருக்க மாட்டார், ரைட்? குரூப்பா பேசின ஒரு ஜனங்கள் அவங்களோட லைஃப்ல நான் பாக்குறேன். அப்பவும் நான் வந்து காட் கிட்ட நிறைய விஷயங்களை அவர் பேசுறாரு. அப்போ நான் சொல்றேன், இல்ல அவங்களுக்கு நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவங்க லைஃப்ல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம், என்னை பத்தி அவங்க நியாய தீர்ப்பு சொன்னாங்களோ அதே விஷயம் அவங்க லைஃப்ல நடந்ததை நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு நான் இதை சொல்லியதுக்கு காரணம், நிறைய பேரை பத்தி அது உண்மையோ பொய்யோ நிறைய விஷயங்களை நம்ம பரப்புறோம். ஆனா அது எல்லாமே நமக்கே ஒரு ஜட்ஜ்மெண்டா அமையும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம் அப்படிங்கறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் அவர் வந்து எதுவுமே பண்ணிட மாட்டார் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு தேவனோட மனுஷியும் விழ ஒவ்வொரு கண்ணீருக்கும் வந்து பரலோகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. ஐ நோ தட், நான் பார்த்திருக்கிறேன் அதைய. சோ அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக், நீங்க கூடி கூடி பேசுகிற காரியங்கள், அல்லது நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற விஷயங்கள், அது உங்களோட மட்டும் இல்ல, உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் பாதிக்கும். ஈவன் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜெனரேஷனே இல்லாதபடிக்கும் அதை செய்ய முடியும், செஞ்சிடும், ரைட்? ஸோ அதனால கடவுளுடைய விஷயத்துல நீங்க அப்கிரேட் ஆகுங்க. லூக்கால சொல்லப்பட்டிருக்கு 12:54-56. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஹெவன்ல இருக்கிற சீக்ரெட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் நல்லா ரீட் பண்ணுங்க. எப்போ இங்கிலீஷ் தமிழ் அப்படி போகாம ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் ஹீப்ரூ அண்ட் கிரீக், அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோன்ட் அவாய்ட் upgrade yourself in someone's life. Try to upgrade yourself in to knowing the secrets of heaven, right? Thank you.